ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் இந்த வேலை செய்வதற்கான ஜெபத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கூடுமானால் உங்களுடைய தண்ணீர் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க. இன்று நாம் ஒன்று சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். தேவன் இன்று உங்களுடைய வேலைகள் யாவையும் ஆசீர்வதிக்கும்படி. எனவே இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் கேட்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, தேவனை இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த நேரம் உம்முடைய வார்த்தையின்படி என் ஆண்டவரே நான் நம்புகிறேன். நீர் புதிய காரியத்தை செய்கிறீர். இதோ வேலை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து என் ஆண்டவரே, இது வெறும் நிகழ்ச்சியாய் மட்டும் இல்லாமல் என் தகப்பனை இவர்களுக்காய் செய்யக்கூடிய ஜெபமாய், பதில் பெறக்கூடிய ஜெபமாய் என் ஆண்டவரே இந்த நாளை நீர் மாற்றும்படியாய் கேட்கிறேன். யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, தேவனே வேலையில, வியாபாரத்தில், போராட்டம் எதை சந்திக்கிறாரோ நீர் இவரை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய சக்தி இல்லாவிட்டால் தேவனே எப்படி இவர் ஜெயிக்க முடியும்? எனவே இந்த சக்தியை நீர் இவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தும்படியாய் கேட்கிறேன். எல்லா சந்தேகங்கள், வேலையின் தோல்வி, வியாபாரத்தின் தோல்வி, என் தேவனை எது இவர் பயப்பட்டவராய் இருந்தாரோ எல்லா பயத்தின் கிரியைகளை நீக்கும். இவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது இவருக்குள் புது சக்தியை தாரும், புது பலம் தாரும். இவர் செய்கிற எல்லா வேலைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கேட்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால். இந்த நேரம் இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடியுங்கள் இப்பொழுதே. தேவனுடைய பலனை பெறுவதற்காக இயேசுவின் நாமத்தினால் தேவனை இதோ இந்த தண்ணீர் இவர் குடிக்கும் பொழுது இன்றைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் என் தேவனை சுலபமாய் முடித்து, சீக்கிரமாய் முடித்து, என் தகப்பனே தான் யாவையும் பலத்தோடு இவர் முடிக்க வேண்டும். இதோ இன்றைக்கு நான் இந்த நாளை ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். மக்களை உறுதியாய் நம்புங்க. தேவன் இன்று உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் அவர் உங்களுக்காக தருகிறார். எனவே இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் முறையிடலாம். இன்று இந்த வியாழக்கிழமையில ஆலயத்தில் லவ் தெரப்பியை குறித்து அதிகமாய் சொல்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் நிறைய. ஆனால் எப்படி அதை நீங்கள் வெல்ல முடியும்? எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை. இங்கே யோபுக்கு நடக்கும்போது மனைவி துணையாக இருந்து அவங்க ஒரு ஊக்கத்தினுடைய வார்த்தையை பேசியிருக்கணும். ஆனால் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்க்ரீனில் பாருங்கள், இங்கே வசனத்தில் இருக்கு பாருங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எப்படியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கணவரை பார்த்து சொல்லும்போது அந்த கணவருக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த கணவர் இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் நிரப்பப்பட்டவராக இருந்தார்னா கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை போல எத்தனை கணவர் தற்கொலையில் தன் வாழ்க்கையை முடித்திருக்காங்க. ஆனால் இங்கே யோபு எப்படி ஜெயித்தாரு? இது போல அநேக காரியங்கள் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்று இந்த லவ் தெரப்பியில் எப்படி நீங்கள் தேவனிடத்தில் எப்படி ஜெயிக்கணும்,
உங்கள் குடும்பத்தினுடைய உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட கடினமான வார்த்தையை கேட்கும்போது எப்படி நீங்கள் அதை ஜெயிக்கணும் நீங்கள் கற்றுக்கொள்ள வருவீர்கள். காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி. தவற விடாதீங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்காக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய முகவரியில் வர விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 அண்ணா சாலை. எங்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் பேச விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் நம்மளுடைய ஆலயத்தினுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை பாருங்க. உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று உங்களை பார்க்கலாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.